என் குலதெய்வமான குலந்தாளம்மனை போற்றி, பெரிய கருப்பண சாமியை போற்றி, அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள். வணக்கம். ஏற்கனவே அவர் பேர் என்னவர், ஸ்ரீனி ஆமாம் ஸ்ரீனிவாசன் தான். அவர் ஏற்கனவே நிறையா கேள்வி கேட்டிருக்காரு. நிறையா தடவை அவருக்கு பதில் கொடுத்துக்கிட்டே இருக்கேன். எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது இந்த ஐடியில். மீண்டும் மீண்டும் அவர் கேள்வி கேட்டே இருக்கார். ஆனால் அது முதல்ல தேதி ஏதோ மாறிப்போச்சு அவருக்கு. ஆகையினால மறுபடியும் கேட்டிருக்காரு. லக்கணம் சிம்ம லக்கணம், ஆனால் தேதியை மாற்றி கொடுத்துட்டாருன்னு. அந்த லக்கணம் அங்கே அன்னைக்கு வந்த லக்கணம் வேறு தான். ஏதாவது துலாமல் ஏதோ லக்கணம் வந்துச்சு, அதுக்குள்ளே பலனை சொல்லியிருந்தேன். மறுபடியும் இப்போ அவருடைய பதிவு போட்டுக்கிட்டே இருக்கார், கேள்விகள் கேட்டுக்கொண்டே இருக்கிறார். அதனால் அவருக்கு ஒரு பதிவு கொடுப்போம். யாருக்கும் தேதி தவறுதல் வர்றது இயல்பு தான், சரிங்களா? அவருக்கு அந்த என்ன கேட்டிருக்காருன்னா, குரு தசையும் சனி தசையும் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காரு. அவருக்கு பதில் தரலாம். அப்படியே அவர் கமெண்டில் என்ன எழுதியிருக்காரு அப்படிங்கிற அப்படியே வாசிப்போம். 12/10/1996 2:33 AM இரவில் பிறந்திருக்கார். பின் இரவு. எடப்பாடியில் பிறந்த இடம் எடப்பாடி. சிம்ம லக்கணம். ராகு தசையில் எந்த நல்லதும் நடக்கவில்லை. சரி, ஏழையாக இருக்கேன். அப்புறம் நாங்களாம் நான் பணக்காரனாவாக இருக்கோம், எல்லோரும் ஏழை தான் ஜாமி. சரி இருக்கட்டும். வேலை சரியாக இல்லை, பார்ப்போம் எதனாலன்னு. அடுத்து குரு தசை சனி தசை எப்படி இருக்கும், அது நல்லா இருக்குமா எப்படின்னு பார்க்கலாம். மாடி வீடு அமையுமான்னு கேட்டிருக்காரு. இந்த காலத்தில் மாடி வீடெலாம் கவர்மெண்ட்டே கட்டித்தருது சாமி. இருந்தாலும் பார்ப்போம். அமையும், பார்த்துக்கலாம். குருதசை தானே வருது. மாடி வீடு அமையுமா, யோகமான ஆண் பெண் குழந்தைகள் அமைப்பு எனக்கு அமையுமா, அமையும் அப்படின்னு கேட்டிருக்காரு. அமையுமா அப்படிங்கம்மா, அமையும். மற்றவர்கள் மதிக்கும் அளவுக்கு எப்போது வாழ்வேன். நன்றி சேரணும். ஆமாம், லக்கணத்தில் சுக்கிரன், லக்கணத்தையே குரு பார்க்கிறார்கள். சரி போட்டுவோம், அது கட்டத்தை போட்டு அவருக்கு பதில் தருவோம். பொதுவாக ராகு தசை, அதாவது ஒரு போட்டுட்டு அவருடைய ராசி கட்டத்தை போட்டு அப்புறம் பலன் சொல்லுவோம். மீண்டும் அவர் பிறந்த தேதியை மட்டும் சொல்லிக்கிறேன். 12/10/1996. நேரம் பின் இரவு 2:33 AM. சரிங்களா? எடப்பாடியில் பிறந்திருக்கார். அப்படிங்கும்போது ராசி கட்ட ஸ்க்ரீனில் வருது. அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்திருக்கார். அதாவது என்ன கிழமை பிறந்திருக்காரு பார்ப்போம். சனிக்கிழமை பிறந்திருக்கார். அஸ்த நட்சத்திரம், கன்னி ராசி, சிம்ம லக்கணம். ராசி கட்டத்தை அப்படியே பார்ப்போம். லக்கணத்தில் சிம்ம லக்கணம், லக்கணத்தில் சுக்கிரன், 2ஆம் பாவகத்தில் சூரியன், சந்திரன், ராகு, புதன். இந்த இடத்துல நம்ம டிகிரி கண்டிப்பாக பார்த்தே ஆகணும். ஏன் அப்படின்னா, இந்த சந்திரன் ஒளி இழந்த சந்திரனா, சூரியனுக்கும் சந்திரனுக்கு டிகிரி எவ்வளவு, அதில் ராகும் சந்திரன் மற்ற கிரகத்தை எந்த கிரகத்தோட அதிகம் தொடர்பு உள்ளது ராகு, அதாவது என்ன சொல்கிறதுனா இணையதில் அந்த தூரங்கள் எந்த கிரகத்தோட அதிகம் இணைவு பெற்று உள்ளது, அல்ல விலகி இருக்கா பக்கத்தில் இருக்கா, கிரகண தோஷம் எந்த கிரகத்துக்கு இருக்குது அப்படின்னு பார்க்கணும். ஏன்னா அந்த தசாபுத்தி வேற செய்யாது. ராகு கூட அதுவே ஒரு சாயா கிரகம். சாயானா இருட்டு கிரகம். இருட்டில் போய் தொலைவுற மாதிரி எல்லா கிரகமே இருட்டாகி போயிடும். வெளிச்சம் இருந்தால் தான் தெரியும்ல. அப்போ அதோடைய பலன் அதோடைய தசாபுத்தின் நேரத்தில் நடக்காது. இவருக்கு சூரிய சந்திர தசைலாம் வராது வாழ்க்கையில். அதே அஸ்த 2ஆம் பாதத்தில் தானே பிறந்தார். அப்படிங்கும்போது சந்திர தசை ஏற்கனவே வந்துடுச்சு. அப்போ சந்திர தசையில் கண்டிப்பாக பாதிப்பை கொடுத்துரும். அதே மாதிரி செவ்வாய் நீச்சம் சுத்தம். 12ல் செவ்வாய் நீச்சம், 9ஆம் படத்துக்கு அதிபதி.
9ஆம் இடத்துக்கு அதிபதி நீச்சம், 9ஆம் பாவகத்தை குரு பார்க்கிறார். அந்த இடத்துல சூரியனும் வலுவாக இருக்கிறாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா, சனியோட பார்வை ஒளி இழந்த சந்திரன் கூட இனவு, ராகு கூட இனவு. அப்போ சந்திரன் அதே மாதிரி 4ஆம் இடத்துக்கு அதிபதியான செவ்வாய் நீச்சம், கொஞ்சம் ரொம்ப கஷ்டம்தான் படுவார் போல தெரியுது. சரி பார்ப்போம். ராசி கட்டத்தை இருக்குது, அப்படியே பார்த்துருவோம். இந்த டிகிரி அப்புறமா சொல்கிறேன், எந்தெந்த டிகிரிக்கு எந்தெந்த கிரகம்னு. குரு ஆட்சியாக இருக்குது, சனி கேது கூட சேர்றது நல்லது தான். சனி கேது அது குருவோட வீட்டில் இருக்கிறது வந்து இவர் இந்த பூசாரிகள் அமைப்பு, தெய்வத்துக்குள்ள அமைப்பு, கோயிலுக்கு கேட்குறதெல்லாம் வந்து இந்த மாதிரி கேள்விகள் வரும். சும்மா வெறுமனமே யாருக்கு அந்த கேள்வி வராது. சனி நான் எல்லாம் நிறையா வீடியோவில் போட்டிருக்கேன். சனி கேது குரு தொடர்பு கொண்டால் அவர்கள் பூசாரி குடும்பம், சாமிக்கு தொண்டு செய்கிறவர்கள், கோயிலில் கூட்டுறது கூட அந்த வேலை கிடைக்கும். கோயில் சார்ந்த வேலைகள் அப்படின்னு சொல்லியிருந்தேன் நிறையா வீடியோவில். அது அப்படி தான். இந்த இடத்துல நான் வந்து 11 மாந்தி நாங்கள் சாஃப்ட்வேரில் வருது, அதை போட்டிருக்கோம். நான் அதிகமாக மாந்திக்கு பலன் எடுக்கிறதில்ல, சரிங்களா? மாந்தினா சனியை போல் வேலை செய்யும் அப்படின்னா இருக்குது, அது வேறு மாதிரி இருக்கும். நான் அது தசாபுத்தி அடிப்படையில் அது இல்லை. அதனால் நான் எந்த நவக்கிரகத்தில் வந்து தசாபுத்தி அடிப்படையில் வந்து அந்த பாராசகயோரர் அந்த என்ன சொல்லுவாங்கன்னாக்கும் விம்சோத்தரி தசாபுத்தி அப்படிங்குவாங்க. அந்த விம்சோத்தரி தசாபுத்தி அடிப்படையில் எந்த கிரகங்கள் இருக்கோ அதுக்குள்ளே பலனை தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், சரிங்களா? நாமளாக ஒரு கிரகத்தை எடுத்துக்கிட்டு மாந்தின்னு இருக்கா, இருக்குது, நிறைய கிரகங்கள் இருக்குது. அப்புறம் ஏன்னா புளுட்டோன், அப்புறம் என்னமோ போடுவாங்களே நியூட்டன், புளுட்டோன் அப்படின்னு என்னமோ கிரகங்கள் இருக்குன்னா நிறையா போடுவாங்க. அது நமக்கு அது வேண்டாம். நம்ம எடுக்கக்கூடிய பலன் சொல்லக்கூடிய கிரகம் நம்ம முன்னோர்கள் வகுத்தது, பஞ்சாங்கத்தில் எழுதப்பட்டுள்ளது. இந்த மாதிரி புஸ்தகம் பாட புஸ்தகங்களில் எழுதப்பட்டுள்ள கிரகங்கள். அப்புறம் ஒவ்வொரு ஜோதிடர்கள்லாம் புதுசு புதுசாக கண்டுபிடிப்பாங்க. அவர்களுக்கு நாம் எதிர்ப்பும் கிடையாது. நாமளுக்கு எனக்கு தெரிஞ்சது கொஞ்சோன்னு அதை வச்சு தான் பலன் சொல்லுவோம், அப்படி எடுத்துக்குவோம், சரிங்களா? அப்போ நம்ம மாந்தியெல்லாம் எடுக்கிறது இல்லை, மாந்தியோட பலனை எடுக்கிறது இல்லை. இப்போ மாந்தி அந்த இடத்துல இருக்குன்னா சனியாக இருக்குது அப்படின்னு எடுத்துக்கலாம், அவ்வளோதான். அதுக்கு தசாபுத்தி இல்லை. மாந்திக்கு எத்தனை வருஷம் தசாபுத்தி கொடுத்துருக்காங்க, இல்லை இல்லை, இப்போ அது எடுக்க வேணும். செவ்வாய் 12ஆம் இடத்தில் நீச்சம்தான். இப்போ செவ்வாய் தசைலாம் சின்ன பிள்ளைலாம் வந்துருச்சு. உங்களுக்கு யோகாதிபதிகள் எல்லாமே வந்து வலுவு இழந்திருக்கிறார்கள், அதுதான் பெரிய விஷயம். குருவை தவிர்த்து உங்கள் லக்கணத்துக்கு யோகாதிபதிகள் அப்படின்னு எடுப்பாங்க. யோகாதிபதி அவயோகாதிபதி, யோகி அவயோகி, அதாவது நல்லவன் கெட்டவன். உங்களுக்கு நன்மை செய்யக்கூடிய நல்லவன் எல்லாமே கெட்டு போய்விட்டார்கள். அதாவது உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா, உங்களுக்கு உதவி பண்ணக்கூடிய உங்களுடைய சொந்தக்காரங்களோ இல்லை உங்களுக்கு நண்பரோ யாரோ, அவங்கள்ட்ட பொருளாதாரம் இல்லை, காசு பணம் இல்லை, அவங்களால உதவி செய்கிறதுக்கு முடியாது, அப்படி எடுப்போம் அந்த கிரகத்தை, புரியணும்னா. அப்போ அவங்கள்ட்ட இருந்தால் தானே நமக்கு உதவி கிடைக்கும். அப்போ அந்த கிரகங்கள் சந்திரனோ சூரியனோ, சூரியதசை வராது உங்களுக்கு, சந்திரன் செவ்வாய் இவங்கெல்லாம் வந்து வலுவு இழந்த காரணத்தினால் அதோடைய காலகட்டத்தில் சிரமத்தை தான் கொடுத்துருக்கும். அதே மாதிரி தந்தை கிரகமான சூரியன், இது நான் ஜோதிட ரீதியாக நீங்கள் கொடுத்த இந்த கட்டத்து ரீதியாக பலன் சொல்கிறேன். தந்தை கிரகமான, தந்தைக்கு காரகமான சூரியன் ஒளி இழந்த சந்திரன் கூட இனவு, ராகுவோட இனவு, சனியால் பார்க்கப்பட்ட சூரியன், 9ஆம் பாவகத்துக்கு அதிபதி செவ்வாய் நீச்சம் பெற்று 9ஆம் பாவகத்தை குறிபார்க்கிறதுனால, அப்போ அப்பாவே இருந்தாலும் நம்ம அங்கே கண்டத்துக்கு நான் கொண்டு வரல, அப்பானால் உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை. அதே மாதிரி 4ஆம் பாவத்துக்கு அதிபதியான செவ்வாய் நீச்சம் பெற்று சந்திரன் ஒளி இழந்து ராகுவால் சேர்க்கப்பட்டு சனியால் பார்க்கப்பட்டதுனால தாயினால் புரோஜனம் இல்லை, சரிங்களா? தாய் தந்தைனால் உங்களுக்கு பெருசாக லாபம் இல்லை, அப்படி எடுத்துக்கலாம். அவங்கனால உங்களுக்கு லாபம் இல்லை. சரி, உங்களுக்கு இந்த மாதிரி கேள்வி கேட்குறீங்க, எப்படி நான் பேரும் புகழும்போடு வாழ்வேனா அப்படிங்கும்போது
ஒரு மனிதன் நினைக்கும் போது அதை அடைவான் அப்படிங்கிறது தான் ஜோதிட விதியும். அதாவது ஒரு ஒரு மனிதன் வந்து நான் முன்னேறுவேன் முன்னேறுவேன்னு சொல்லிக்கொண்டே இருக்கும்போது அவன் முன்னேறிடுவேன். அது ஒரு தாரக மந்திரம். அப்போ அதை ஏன் நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னா, லக்கணத்தில் வந்து சுக்கிரனும் குருவால் பார்க்கப்படுகிறார். சுக்கிரன் இருக்கிறது, குரு 5ஆம் இடத்துக்கு அதிபதி. உங்களுக்கு வந்து புண்ணியாதிபதினு சொல்லக்கூடிய 5ஆம் இடத்துக்கு அதிபதி லக்கணத்தை பார்க்கிறார். நல்லா இருப்பீங்க. அப்போ நீங்கள் 4 பேர் மதிக்கத்தக்கன கண்டிப்பாக வாழ்வீர்கள். இப்போ அப்படின்னா உங்களுக்கு யோகத்தை செய்யக்கூடிய தசாபுத்தி நீங்கள் பிறந்த காலத்தில் இருந்தே வந்தாலும் அது செழிப்பு இல்லாத காரணத்தினால் அது உங்களுக்கு கொடுக்கக்கூடிய வலு இல்லை. இப்போ பணக்காரனாக இருந்தால் தானே நம்மளுக்கு சொந்தக்காரங்க இருந்தால் தானே ஏதோ வஞ்சிக்கிட்டுனாலும் கொடுப்பாங்க. கொஞ்சம் தாழ்மைப்படுத்திட்டு அவன் அப்படி பெருமையாக அப்படி 4 பேர்த்துக்கு முன்னாடி வேறு என் சொந்தக்காரன் இப்படி ஆகி போயிட்டான், ஒரு 1000-2000 கொடுப்பாங்களா தற்பெருமைக்கு வேண்டினாலும், அப்படினாலும் கொடுக்கறதுக்கு அந்த கிரகங்கள் வலுவாக இல்லையே. அதாவது நீங்கள் பிறந்தப்போ வந்து என்ன நட்சத்திரம், ஒரே நிமிஷம், ஆமாம் அஸ்த நட்சத்திரம். அஸ்த நட்சத்திரங்கும்போது சந்திரதசை, பிறந்த காலம் சந்திரதசை வந்து ஒரு 5 வருஷம் 13 நாள், 5 வருஷம் சந்திரதசை, 7 வருஷம் செவ்வாய் தசை 12 வயசு, அங்கிட்டு ஒரு 18 வயசுக்கு ராகு தசை, 12 18 30 வயசு. 30 வயசு வரைக்கும் உங்களுக்கு எந்த ஒரு யோகமும் இல்லை. இப்போ நடந்துக்கிட்டு இருக்கிறது ராகு தசை தான். அது முடிய போகுது. ராகு தசையில் செவ்வாய் புத்தி போய்கிட்டு இருக்கு. இந்த 2026 வந்து அக்டோபர் மாதத்துலேருந்து உங்களுக்கு அது முடியுது. 25/10/2026 நாம் பார்க்குற சாஃப்ட்வேரில் அப்படி எழுதியிருக்கு. உங்களுக்கு கொஞ்சம் சில மாற்றங்கள் கூட வரலாம். சாஃப்ட்வேரில் கொஞ்சம் மாறுறது, பஞ்சாங்கத்தில் நீங்கள் பார்த்த பஞ்சாங்கத்தில் கொஞ்சம் டேட்டு மாறலாம். சரிங்களா? நட்சத்திரத்தை பொறுத்து தான். ஏன்னா எந்த நட்சத்திரம்னு உங்களுக்கு தெரியல, நீங்கள் போடலை. சிம்ம லக்கணம் தான், அல்ல அந்த மாட்டுக்கிறது கிடையாது. அஸ்த நட்சத்திரம் கன்னி ராசி தான். அதே மாதிரி இப்போ கன்னி ராசிக்கு கண்டகச்சனி, அடுத்த அஷ்டமச்சனி வர வரப்போகுது. குரு தசை உங்களுக்கு நன்மையை செய்யும், அதில் எந்த மாட்டுக்கிறதும் கிடையாது. உங்கள் லக்கணத்துக்கு யோகாதிபதி 5ஆம் இடத்தில் இருக்கிறார். அப்போ உடனே வந்து நீங்கள் குழந்தைய பற்றி கேட்குறீங்க. காரகா உங்களுக்கு நல்லா ஜோதிடம் தெரியும். 5ஆம் இடத்துல எந்த பாவகத்துக்கு அதோடைய காரத்துவம். இப்போ 7ஆம் பாவத்தில் சுக்கிரன் இருந்தால் காரகோ பாவ நாஸ்தி, 4ஆம் பாவத்தில் சந்திரன் இருந்தால் காரகோ பாவ நாஸ்தி, 3ஆம் இடத்தில் செவ்வாய் இருந்தால் காரகோ பாவ நாஸ்தி. ஏன்னா அந்த காரகத்துக்கு கிரகம். சூரியன் 9ஆம் பாவகத்தில் இருந்தால் காரகோ பாவ நாஸ்தி, அப்போ தந்தையை பாதிக்கும். சந்திரன் 4ஆம் இடத்துல இருந்தால் தாயாரை பாதிக்கும் அப்படின்னு. 7ஆம் இடத்துல சுக்கிரன் இருந்தால் அதெல்லாம் காரகோ பாவ நாஸ்தி பெற்ற இதெல்லாம் பாதிக்கும் அப்படின்னு. அப்படி கிடையாது. உங்களுக்கு வந்து 5ஆம் இடத்துல குரு இருக்கும்போது அந்த இடத்துல குரு வலுவாக இருக்கிறார், ஆட்சி பெற்றிருக்கார். காரக பாவ நாஸ்தி வேலை அங்கே செய்யாது. 5ஆம் இடத்துக்கு அதிபதி 5ஆம் இடத்துலேயே ஆட்சியாக இருக்கிறார். அப்போ உங்களுக்கு கண்டிப்பாக குழந்தை இருக்குது, அதில் எந்த மாட்டுக்கிறது கிடையாது. நீங்கள் மரியாதையோட பேரும் புகழுமாக வாழ்வீர்கள். லக்னாதிபதி கெட்டாலும் லக்னம் வலுவாக இருக்கிறது. 2ஆம் இடத்தில் பாவக்கிரகம் தொடர்பு கொன்றாலும் 2ஆம் இடத்துக்கு அதிபதி உச்சம் பெற்றுள்ளார். பொருளாதாரத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் உச்சம் பெற்று உள்ளார். இன்னி உங்களை இனி உங்களை வழி நடத்தி கொண்டு போகிறது குரு சனி புதன் தான். அபயோகாதிபதியாக இருந்தாலும் கூட லக்கணத்திலே சுக்கிரன் இருந்து குருவால் பார்க்கப்படுகிறான். 5ஆம் இடத்துக்கு அதிபதியால் பார்க்கப்படுகிறான். சரிங்களா? அப்போ சனி வந்து சனி தசை எப்படி இருக்கும்னா, குருவோட வீட்டில் இருக்கிற சனியும் புதனால் பார்க்கப்பட்ட சனியும் கேதுவோடு சேர்ந்திருக்க சனி தசை. சனி அந்த இடத்துல வக்ரம் பெற்ற காரணத்தினால் சனியோட தீய பலனெல்லாம் வடிகட்டியாச்சு. அதாவது டீ போடுறோம்ல, டிக்காசனை வடிகட்டி டீயை குடிக்கிறீங்க. புரியுதாங்க? டீயை வந்து நம்ம குடிக்க, அந்த டீ பொடியோடு குடிக்க முடியுமானா குடிக்க முடியாது. அந்த எனக்கு கரெக்டாக என் வாயில் வந்துருச்சு. சனி கருப்பு, டீ வந்து அது கருப்புன்னு எடுக்க முடியாது. அது ஒரு கலருக்கு காப்பி கலர், இந்த டீ கலரில் அது ஒரு கலராக வரும். பாலில் ஊற்றி அந்த அந்த டீ பொடியோட குடிக்க முடியுமானா குடிக்க முடியாது. வடிகட்டிடலாம், குடிக்கலாம். அதே மாதிரி சனியோட தீய பலனை வடிகட்டப்பட்டுள்ளது. அவன் இருக்கிற பாவகம் 8ஆம் பாவகம். உடனே 8ஆம் பாவத்தில் இங்கே வந்துருச்சு பாருங்க. சனிக்கு இப்போ காரக பாவம் நாஸ்தி அப்படின்னா வக்கரம் பட்டானே, எங்கிட்ட வக்க கேதுவோட சேர்ந்துருக்கான்ல, ஆயிலுக்கெல்லாம் பங்க வராது. இது ஜோதிடம். உடல் ரீதியாக உங்களுக்கு பாதிப்பு நிறைய இருக்கத்தான் செய்யும்.
ஏன்னா சனியால் பார்க்கப்பட்ட ராகு 18 வருஷம் கிட்டத்தட்ட 12 வயசு பிறகு ராகு தசையில் உங்களை ஒரு போட்டு எடுத்துருக்கோம். 2ஆம் பாவம். ஒழுங்கான சாப்பாடு சாப்பிட முடியாது, மாத்திரையை தான் சாப்பிடணும். நரம்புக்கு சம்பந்தப்பட்ட நோய், உள்நோய்கள், உள்நோய்னா கட்டிகள் இதெல்லாம் வர்றது, தோல் நோய், நரம்பு தோல் அந்த கை கால்லாம் இதாக வர்றது, இந்த மாதிரிலாம் நோய் ஆளே பார்த்தா ஒரு மாதிரியாக தான் ஆக்கி விட்ருக்கோம். ராகு குரு தசையில் ஆள் மாற்றங்கள் வந்துடுவீங்க, நல்லா சொலிக்க தொடங்குவீங்க. அதில் எந்த மாற்ற கருத்து கிடையாது. 4 பேர் என்ன 10 பேர் மதிக்கிறத்தக்க வாழுவீங்க, நல்லா எல்லாத்துக்கும் உதவி பண்ணுவீங்க. அந்த குரு தசை முடியுமே நீங்களான்னு உங்களுக்கே சந்தேகமாக வந்துடும், நாம தானா அப்படின்னு. 96 பிறந்திருக்கீங்க. அப்போ 96 போது கிட்டத்தட்ட வயசு எத்தனாச்சு? 96. இப்போ 2026, 2016, 2030 வயசு முடிஞ்சது. உங்களுக்கு எத்தனை வயசு வரைக்கும் ராகுதசை இருக்குன்னு சொன்னேன்? 30 வயசோட ராகுதசை முடியுது. ஆமாம், 12, 10, 30 வயசோட ராகுதசை கரெக்டாக ராகுதசை முடிய போகுது. அடுத்து குருதசை. குரு புத்தியில் பலன்கள் எந்த சுய புத்தியிலையும் கொஞ்சம் பலன் கம்மியாக தான் இருக்கும். அடுத்து குருதசை சனி புத்தி சூப்பர், அப்படியே கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த சூரிய புத்தி, சந்திர புத்தி, செவ்வாய் புத்தி யோகாதிபதிகளாக இருந்தாலும் வலுவு இழந்ததுனால கொஞ்சம் பலன் கம்மியாக எடுக்கலாம். இதான் ஜோதிடம். அது யோகாதிபதிகள் எப்பயுமே ஜாதகத்துக்கு வலுவாக இருக்கணும். யோகாதிபதிகள் வலுவு கெட்டு இருக்கணும். அப்போ நீங்கள் கேட்பீங்க, ஐயா இங்கே புதன் வலுவாக இருக்கிறாரு என்னான்னு. புதன் அங்கே நசுக்கி வச்சுருக்காங்க, அது நேரடி வலுவு கிடையாது. உச்சமாக ஆயிருக்கார், நேராக தான். அம்புட்டு கிரகமும் வடிகட்ட வச்சாச்சு. இந்த சனிக்கு எப்படி நான் பலன் எடுத்தேன் அதே மாதிரி தான் புதனுக்கும். சுக்கிரனே லக்கணத்தில் இருக்கிறனால ஆள் அழகாத்தான் இருப்பீங்க, குருவால் பார்க்கப்படுகிறார். உடல் எப்படியா இருக்கட்டும், முகம் நல்ல கவர்ச்சியாக இருக்கும், நல்ல அழகாக இருக்கும் முகம். சரிங்களா? அப்போ ஆள் நல்லா இருப்பீங்க. நான் சாஞ்சிக்கிட்டு உட்காந்த மாதிரி தெரியுது. சரி ரைட், இப்படியோ வீடியோ வாய்ஸ் தானே, பேசுகிறது தானே வீடியோ தான். அப்போ நல்லா இருப்பீங்க. வேறு என்ன கேட்குறீங்க? குழந்தைய பற்றி கேட்டீங்க. கண்டிப்பாக ஆண் பெண் குழந்தைகள் பிறக்கும். நான் கோயில் அருகே அப்படின்னு கேட்குறீங்களா? நான் கோயிலே பூஜை செய்கிறதுக்குள்ள அமைப்பு இருக்குன்னு சொல்கிறேன். கோயில் அருகெல்லாம் வீடு அமையும். ஏன்னா சனிக்கேது தொடர்பு. என்னோடய வீடியோ எல்லாத்துலேயும் பாருங்கள், தெரியும். சனிக்கேது குரு சேர்ந்திருந்தால் பூஜாரிகள் வீடியோவை பற்றி போட்டிருக்கு நிறையா, அதை பாருங்கள், உங்களுக்கு தெரியும். பூஜாரிகள் அமைப்புக்கு இந்த மாதிரி வரும் அப்படின்னு. அதில் ஒவ்வொன்றுக்கும் ஒரு அமைப்பு. அதாவது வேதகர் வேறு அமைப்பு, பாடசாலையில் இருக்கக்கூடிய அந்த ஐயர், பிராமணர், ஐயர், பட்டர் அப்படின்னு சொல்லுவாங்களா, அவங்களுக்கு வேறு அமைப்பு. சித்தரை போகிறவங்களுக்கு வேறு அமைப்பு. ஜோதிடத்தில் கல்யாணமே வேணாம்னு பரதேசமாக போகிறதுக்கு வேறு அமைப்பு. ஆனால் இதில் மந்திரம் ஓதுறவர்களுக்கு சனி தேவையில்லை. மந்திரம் யாகம் விளக்கக்கூடியவர்களுக்கு சுக்கிரன், புதன், குரு வலுவாக இருக்கணும். பூஜாரி சடையை வளர்த்துக்கிட்டு அருள் வாக்கு கொடுக்கிறவர்கள், சாட்டை எடுத்து விளையாடுறவர்களுக்கு சனி வலுத்திருக்கணும். சனி வலுக்காமல் அங்கே பூஜாரி ஆக முடியாது. அப்போ நீங்கள் கோயிலுக்கு பக்கத்தில் கேட்குறீங்க, உங்களுக்கு குருவும் புதனும் வலுவு பெற்றிருக்கு, சுக்கரனும் வலுப்பெற்றிருக்கு. அந்த கோயிலுக்கு சம்மந்தப்பட்ட அனைத்து கிரகங்களும் வலுவாக இருக்கனால கோயிலுக்கு அருகில் வீடு கிடைக்கும். சம்பாரித்து கண்டிப்பாக வீடு கட்டுவீங்க. தைரியமாக இருங்க. ராகு தசை உங்களை வச்சு செஞ்சிருச்சு, அவ்வளோதான். சிறு வயசு தான் ஆகுது. ஜோதிடத்தில் நல்ல ஆர்வம் இருக்கீங்க. புதன் உச்சம் இல்லையா, அதனால் ஜோதிடத்தில் ஆர்வம் கொடுத்துருக்கு. இன்னும் பயப்பட தேவையில்லை. வேறு என்ன கேட்டிருக்கீங்க? கோவில் அருகே எனக்கு அமையுமா வீடுன்னு கேட்டீங்க. கண்டிப்பாக அமையும். அருகே அமையுமான்னு கண்டிப்பாக அமையும். தைரியமாக இருங்க. இப்போ உங்களுக்கு தான் நான் 2 தடவை வீடியோ போட்டிருக்கேன். ஏன்னா நீங்கள் விடாமல் முயற்சி செய்தால் வெற்றி கிடைக்கும். அதுக்கு உதாரணம் நீங்கள் தான். நான் இது வரைக்கும் யாருக்குமே 2 தடவை வீடியோ போட்டதில்லை, போட மாட்டேன். நம்ம ஏமாற்றலாம், மாற்றி ஐடியா போட்டு வேறு மாதிரி தேதியை போட்டு வேறு கேள்வி கேட்டுக்கலாம். அதில் நானே ஏமாந்துருப்பேன். நான் யாருமே ஏமாந்து போட்டுக்கலாம், தெரிஞ்சு நான் போட்டதில்லை. ஆனால்
உங்களுக்கு நீங்கள் விடாமல் கேள்வி கேட்டதுனால ஏற்கனவே உங்களுக்கு பதில் கொடுத்துருக்கேன். ஆனால் லக்கணத்தை மாற்றி பதில் கொடுத்துருக்கேன். இப்போது நீங்கள் சொன்ன அதே சிம்ம லக்கணத்தை வச்சு நீங்கள் பிறந்த தேதி அந்த நேரத்தெல்லாம் வச்சு கிரக அமைப்பை வச்சு பலன் சொல்லியிருக்கேன். நீங்கள் எதிர்பார்த்ததை விட அதிகமாக தான் சொல்லியிருக்கேன். நீங்கள் குருதசை சனி தசை மட்டும்தான் கேட்டீங்க. நான் அதுக்கு உள்ளதும் சொல்லிட்டேன் முன்னாடியிலிருந்து. மற்றது குழந்தை பிறக்கணும்னா திருமண வாழ்க்கை வரும்ல, திருமண வாழ்க்கை நல்லா இருக்கும். 7ஆம் இடத்துக்கு அதிபதி 8ஆம் இடத்துல இருந்தாலும் அவர் வடிகட்டப்பட்டுவிட்டால் குருவோட கேதுவோட சேர்ந்திருக்கார். சுக்கிரன் நல்லா வலுவாக இருக்கார். அதனால் திருமணம், குழந்தைகள் எல்லாமே நல்லாயிருக்கும். வேறு என்ன சொல்லலாம், அது அப்புறமா பார்த்துக்கலாம். ரொம்ப இதாக இருக்கக்கூடாது. நல்ல ஜாதகம் தான், நல்ல அமைப்பாக இருக்கும். நல்ல மற்றவங்களாம் மதிக்கத்தக்கன வாழ்வீங்க. உங்களுக்கும் நல்லா வாழ்த்துறேன். நல்லா நன்றாக இருக்கணும். உடல்லாம் உங்கள் உடலில் இருக்க பிணிகள், அதாவது பிணி, நோய், நொடி, அந்த கடன், வம்பு வழக்கு அனைத்தும் தீரத்துக்கு என் குலதெய்வத்தினை வேண்டிக்கிறேன். என்னுடைய குலதெய்வத்தையும் என்னுடைய இஷ்ட தெய்வத்தையும் நான் சிவபக்தன், அனைத்து தெய்வங்களும் வேண்டி கேட்டுக்கிறேன். நல்லா இருப்பீங்க. சிறு வயசாக இருக்குங்க, நல்லா இருக்கணும். ஜோதிடத்தில் நல்லா ஆர்வமாக இருங்க, தெய்வ பக்தியாக இருங்க. நீங்கள் நன்றாக இருப்பீங்கள். நமது யூடியூப் சொந்தங்கள் அனைவரும் வளமுடன் வாழ்வீர்கள், நன்றாக இருப்பீர்கள். நன்றி, வணக்கம்.